சென்னை பள்ளிக்கரணையில் பாஜக சென்னை கிழக்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிப்பு கூட்டம் மற்றும் மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக சார்பில் பாஜக மாநில செயலாளர் எஸ்.ஜி. சூர்யா, பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், மாவட்ட தலைவர் சாய் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், காவிரியில் ஹாரங்கி, சரஸ்வதி, கபினி அணைகள் கட்டும்போது வேடிக்கை பார்த்த திமுக அந்த அணைகள் எல்லாம் கட்டுவதால் பாதிப்பு இல்லை என்று கூறியது. அதனால்தான் 30 டிஎம்சி தண்ணீரை சேர்த்து வைக்க வேண்டிய கர்நாடகா இப்போது 100 டிஎம்சிக்கு மேல் சேர்த்து வைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் திமுக செய்த துரோகம் என்று பேசினார். மேலும் தற்பொழுது மெட்ரோ பணிகள் நடைபெற்று வரும் பகுதிகளெல்லாம் கழிவுநீர் கால்வாய் சுத்தப்படுத்த முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரப்போகும் மழைக்கு அதிகாரிகளை வைத்து மழைநீர் மற்றும் கழிவுநீரால் வரப்போகும் ஆபத்தை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். திமுக மேலதாங்க எப்பவுமே சந்தேகம். காவிரியின் குறுக்கே அணைகள் கட்டும் போது வேடிக்கை பார்த்த கட்சி திமுக. ஏற்கனவே ஹாரங்கி, சரஸ்வதி, கபினி போன்ற அணைகளின் குறுக்கே கட்டும் போது திமுக ஆட்சியில் இருக்கும்போது வேடிக்கை பார்த்தோம். கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் அந்த அணையெல்லாம் கட்டுறதுனால பாதிப்பு இல்லைன்னு. அதனாலதான் வெறும் 30 டிஎம்சி தண்ணீர் தேக்கி வைக்கக்கூடிய சக்தியாக இருந்த கர்நாடகா இன்னைக்கு 100 டிஎம்சிக்கு மேல சேர்த்து வைக்கக்கூடிய, சேமித்து வைக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் திமுக. அவர்கள் தமிழகத்திற்கு செய்த துரோகம். காரைக்கால் அருகே அரசு அதிகாரி வீட்டில் 20 பவுண்ட் தங்க நகையை திருடிய 3 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தனர். காரைக்காலை அடுத்த மேல ஓடுதுறை பகுதியில் வசித்து வருபவர் பொதுப்பணித்துறை அதிகாரி அன்பழகன். இவர் கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி தனது குடும்பத்தோடு வெளியூர் பயணம் சென்றுவிட்டு 7ஆம் தேதி திரும்பி வந்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த பீரோவை உடைத்து சுமார் 20 பவுண்ட் தங்க நகை மற்றும் ரூபாய் 20,000 ரொக்கத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது தொடர்பாக அன்பழகன் நிரவி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த நிலையில் நிரவி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரித்ததில் கொள்ளையர்கள் குற்ற சம்பவத்தின் போது பயன்படுத்திய சொகுசு கார் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் வாகனத்தின் உரிமையாளர் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த ஹஜ்மீர் ஹாஜா ஷெரீப், மனைவி வசந்த பிரியா மற்றும் நண்பர் முகமது இஸ்மாயில் ஆகிய 3 பேர் என்பது தெரியவந்துள்ளது. இவர்கள் தமிழக பகுதியில் திருட்டு, வழிப்பறி, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என்பது தெரியவந்ததை அடுத்து மூவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் அவர்கள் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 20 பவுண்ட் தங்க நகைகளை மீட்டு கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். காரைக்கால் அருகே இளைஞருக்கு திருமண தோஷம் கழிப்பதாக கூறி ரூபாய் 2 லட்சம் மோசடி செய்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் அடுத்த நெடுங்காடு நல்லாத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சகுந்தலா. இவர் தனது மகனுக்கு திருமண ஏற்பாடு செய்து கொண்டிருந்த போது விருதுநகரை சேர்ந்த கிளிஜோதிடர் முனுசாமி என்பவர் சகுந்தலா வீட்டுக்கு சென்று கிளிஜோதிடம் பார்த்துள்ளார். அப்போது சகுந்தலா மகனின் திருமண ஏற்பாடு தள்ளி போவதாக கூறி தனது கவலையை கூறியுள்ளார். இதற்கு முனுசாமி தனக்கு தெரிந்த ஒருவர் இதுபோன்ற பிரச்சனைக்கு சிறப்பு பூஜை செய்வார், அப்படி செய்தால் திருமணம் நடக்கும் என ஆசை வார்த்தைகள் கூறி தூத்துக்குடியை சேர்ந்த சுகந்தி மற்றும் தென்காசியை சேர்ந்த வினோத்ராஜ் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்துள்ளார். பின்னர் மகனுக்கு உள்ள திருமண தோஷத்தை கழிக்க சிறப்பு பூஜைகள் செய்ய வேண்டும் என கூறி ரூபாய் 2,18,000 பணம், பூஜை பொருட்களுக்காக தனியாக ரூபாய் 35,000 ஏமாற்றி பெற்றுக்கொண்டு பூஜையை செய்யவில்லை என கூறப்படுகிறது. இதில் சந்தேகமடைந்த சகுந்தலா நெடுங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அந்த மர்ம நபர்களை தேடி வந்த நிலையில் முனுசாமி, சுகந்தி, வினோத்ராஜ் என 3 பேரையும் கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டில் சாலைகளில் குப்பை அகற்றி வந்த தூய்மை பணியாளர் சரக்கு வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் முடிச்சூர் மேம்பாலம் அருகே உள்ள சாலையில் வழக்கமாக தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணிகளை மேற்கொண்டு வந்தனர். எப்பொழுதும் பரபரப்பாக செயல்படும் முடிச்சூர் சாலை காலை நேரத்தில் மட்டும் போக்குவரத்து குறைவாக இருக்கும். இந்நிலையில் முடிச்சூர் சாலையில் தர்மு என்ற தூய்மை பணியாளர் சக தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து குப்பைகளை அகற்றியுள்ளார். அப்போது எதிர்பாராத வகையில் அதிவேகமாக வந்த சரக்கு வாகனம் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தூய்மை பணியாளர்கள் மீது மோதியது. இதில் 3 பேர் தூக்கி வீசப்பட்டனர். இதில் படுகாயமடைந்த தர்முவை அக்கம் பக்கத்தினர் மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்த நிலையில் தர்மு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காயமடைந்த மற்ற 2 அருகிலிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூய்மை பணி மேற்கொண்ட போது வாகனம் மோதி பணியாளர் உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
திமுக ஆட்சியில் தொடர்ந்து கொள்ளை சம்பவத்தால் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ள நிலையில் மின்கட்டண உயர்வு மற்றும் தொடர் மின்வெட்டால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் திருப்போரூர் தொகுதி சார்பில் வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவிப்பு கூட்டம் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் மோகனராஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் தொடர்ந்து கொள்ளை சம்பவத்தால் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ள நிலையில் மின்கட்டண உயர்வு மற்றும் தொடர் மின்வெட்டால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளியை திமுக அரசு மூடி மறைப்பதாகவும் இதற்காகத்தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். ஒரு தலைவரின் குடும்பத்திற்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தமிழகத்தில் உருவாகியுள்ளது என்றும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.